ராணி, துணி எடுத்தது உனக்கு சந்தோஷமா? உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன்ல, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம்தான். சரி, ரொம்ப வயிறு பசிக்கு ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து கூட்டு போங்க. சரி ராணி, போய் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு. நல்ல அழகா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். நந்தினிக்கு ஏதாவது gift வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நம்மள இப்படி பைய தூக்க விட்டாங்களே. என்ன இருந்தாக்குல திடீர்னு மழை பெய்யுது. இந்த பேதியில் போவோம், மழை இப்போ தான் பெய்யணுமாக்கும். என் பிள்ளைகளா போங்க, அந்த எதிர்த்தாப்புல ஒரு ஹோட்டல் தெரியுது பாருங்க, அதுக்குள்ளே போய் உட்காருங்க. நல்லா சாப்பிடுவோம். துட்டு கொடுத்து வாங்கின துணியெல்லாம் நனைஞ்சிட போகுது. சீக்கிரம் போங்க. இப்படி திடீர்னு மழை பெய்யுதே, நம்ம ஊர் ஆட்கள்லாம் எங்கே கிடக்காதுன்னு தெரியலையே. ஆளாளுக்கு ஒரு கடையில் நிற்பாங்களே. சரி, நம்ம போய் முதல்ல ஹோட்டலில் உட்காருவோம். இல்லை என்ன சின்ன பிள்ளைகளா, மழை பெஞ்சா ஆளாளுக்கு ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்பாங்க. வாங்க தாத்தா, என்ன சாப்பிடுதீங்க? ஏம்மா, ஏன் மண்டை போச்சே? யார பார்த்து தாத்தான்னு? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்னைய பத்தி என்ன நினைப்பா? இவனே பல்லெல்லாம் குட்டி போய் இன்னும் 2 மணி நேரத்துல சாவு போற மாதிரி இருக்கான். இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, தெரியாம தாத்தான்னு சொல்லிட்டேன். என்ன சாப்பிடுதீங்க சொல்லுங்க. எப்ப சூடா டீ வச்சிருக்கியா? அண்ணாச்சி மன்னிக்கணும், டீ இல்லையே. பஜ்ஜி வடை போண்டா அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கு. எல்லாமே சூடா இருக்கு. மழைக்கு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, 2 பஜ்ஜி வச்சு தரட்டா? இந்த மழைக்கு சூடா டீ குடிக்கலான்னு வந்தேன்ப்பா. பஜ்ஜி போண்டா வடை எல்லாம் திங்க முடியாதுப்பா. எல்லாம் எண்ணெய் பலகாரம்ல, உடம்புல நிறைய வியாதி இருக்குப்பா. சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இன்னும் என்னென்னமோ நிறைய வியாதிலாம் இருக்குப்பா. இதெல்லாம் திங்க முடியாது. தின்னா போட்டுன்னு போயிருவேன். என்ன செய்ய, எல்லாம் திங்காம வாழ்ந்துக்கிட்டு கிடக்கேன். சரி, டீயாவது குடிக்கலாமேன்னு வந்தேன். நீ தான் டீ இல்லைன்னு டீயே. சரி, போயிட்டு வாரேன். முருகேசா, இங்க என்ன செய்த? ஐ, மங்கம்மா குரலு பின்னால கேக்கு. மங்கம்மா, வா வா, என்ன சாப்பிடுத? வடை பஜ்ஜி போண்டாலாம் சூடா இருக்கான். பஜ்ஜி சாப்பிடுதியா? சரி முருகேசா, மிளகா பஜ்ஜி சொல்லு. இந்த மலைக்கு சூட மிளகா பஜ்ஜி தின்னா நல்லா இருக்கும். சரி மங்கம்மா, மிளகா பஜ்ஜியே சொல்லுதேன். எனக்கும் மிளகா பஜ்ஜின்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோ. 10 தட்டுனாலும் நல்லா சாப்பிட்டுருவேன். சூட சாப்பிடுவோமா? எப்பா கடைக்காரா, 2 பிளேட்டில் மிளகா பஜ்ஜி வச்சு கொண்டு வாப்பா. சாப்பிட்டுட்டு அடுத்து சூட என்ன வேணும்னு சொல்லுதேன். இன்னைக்கு பூரா நான் பஜ்ஜியா திங்க போறேன். அண்ணாச்சி கொஞ்சம் கிட்ட வாங்களேன். என்னப்பா, என்ன விஷயம்? பச்சி போட மாவு காலி ஆயிட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, உடம்புல இல்லாத வியாதியே இல்லைன்னு. இப்போ மட்டும் பஜ்ஜி தட்டு தட்ட திம்பங்கிரு. எப்படி திம்பிரு? ஏல, மறுபடியும் கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன் பார்த்துக்கோ. இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு. இவ முன்னால என் மானத்தை வாங்காத. போ, தட்டில் வச்சு எல்லாத்தையும் கொண்டு வா. நிறைய பஜ்ஜியும் போண்டாவும் தின்னுட்டு நான் ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு எல்லாத்தையும் திங்காம போக மாட்டேன். இவளே என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து என்கிட்ட பேசுவா. அதையும் கெடுத்து விட்டுறாத. போ, எல்லாத்தையும் கொண்டு வா. சரி அண்ணாச்சி, கொண்டு வரேன். மங்கம்மா, பஜ்ஜி சொல்லியிருக்கேன், சூடா போட்டு கொண்டு வருவான்னு. இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்து. சரி, நம்மளுக்கு என்ன, நம்ம பஜ்ஜியை போட்டு கொண்டு வந்து கொடுப்போம். இந்தாங்க அண்ணாச்சி, பஜ்ஜி சாப்பிடுங்க. கொண்டாப்பா. மங்கம்மா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? மழைக்கு ஆறி போயிட போகுது. பஜ்ஜி சூடா இருக்கும் போதே சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சாப்பிடு. சரி முருகேசா, நான் பஜ்ஜி திங்க, நீயும் தின்னு. ஏலே கடைக்காரா, பஜ்ஜின்னு கேட்டா 2 பஜ்ஜியை தானே தட்டில் வச்சு கொண்டு வந்து தருவாங்க. நீ என்ன இப்படி 5 பஜ்ஜியை கொண்டு வந்து கொடுக்க? எப்படி மனுஷன் திம்பா? அண்ணாச்சி, என் கடையை பத்தி உங்களுக்கு தெரியாது. இங்க எப்பவும் தட்டுல நான் 5 பஜ்ஜி வச்சு தான் கொடுப்பேன் எல்லாருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. கடவுளே, டாக்டர் என்ன பலகாரம் எதையும் தொட்டு கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. நான் இப்படி திங்கனே, மங்கம்மாக்காக தின்னுட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. அண்ணாச்சி, உங்க கேர்ள் ஃப்ரெண்டு உங்களை தான் பார்க்காங்க. இந்த பஜ்ஜி மட்டும் இல்லப்பா, இன்னும் 10 தட்டு கொண்டு வா. எல்லாத்தையும் நான் நல்லா சாப்பிடுவேன். மங்கம்மா, பஜ்ஜி நல்லா இருக்கா? இன்னொரு தட்டு சொல்லட்டா? நல்லா இருக்கு முருகேசா, இதுவே போதும். இன்னொரு தட்டெல்லாம் வேண்டாம். என்ன மங்கம்மா, நீ சின்ன பிள்ளை மாதிரி திங்க. நான்லாம் இன்னும் 5-6 தட்டு கூட சாப்பிடுவேன் தெரியுமா? வாங்கி திங்க பாக்கியா? எத்தே
மருமோளே வந்துட்டியா? உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். பச்சி திங்கியா? எத்தே பாத்தீங்களா, இந்த மலைக்குள்ள சூட பச்சி தின்னா நல்லா இருக்கும். நீங்க என்னைய விட்டுட்டு தனியா வந்து திங்கீங்களே. என்ன அத்தை பாட்டி, உங்கள் பாய் ஃப்ரெண்டு பஜ்ஜி வாங்கி கொடுக்காருன்னொன்னே எங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக வந்து திங்கிக்கலோ? ஏட்டி, பாய் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது டி. முருகேசன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால அவன் பச்சி வாங்கி கொடுத்தா நான் தின்னேன். சரி சரி, அப்படியே எங்களுக்கும் 2 தட்டு சொல்லுங்க, நாங்களும் சாப்பிட்டு போகிறோம். ஏன் மலைக்கு நாங்கள் மட்டும் பஜ்ஜி திங்கக்கூடாதோ? அதுக்கு என்ன டி, முருகேசன் எல்லாருக்கும் பஜ்ஜி வாங்கி தருவான். நல்லா தின்னுங்க. ஆமா ஆமா, நான் எல்லாருக்கும் பஜ்ஜி வாங்கி தருவேன், நல்லா தின்னுங்க. எங்க இருந்துதான் வந்து தொலைஞ்சாளுகளோ, இவளுக்கு சரியான திண்ணி பண்டாரங்களாச்சே. இவளுகளுக்கு வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகுமா? மங்கம்மா முன்னாடி வேற வந்து நிக்காளுக. சரி, மங்கம்மா இதாட்டு நினைச்சுக்கிடுவா, அவளுக்காக வாங்கி கொடுத்து தொலைப்போம். எப்பா கடைக்காரா, இன்னும் 2 தட்டு பச்சியை கொண்டு வந்து கொடுத்து தொலைப்பா. சரி அண்ணாச்சி, கொண்டு வரேன். இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை தான். சை, ஏன் துட்டெல்லாம் இப்படி வீணா போகுதே? கண்டவளுகளுக்கு வாங்கி வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கே. அண்ணாச்சி, இந்தாங்க 2 தட்டு பச்சி. அந்த நிக்காளுக பாரு 2 பேரு. ஒருத்தி வளர்ந்து கெட்டவா, ஒருத்தி மேக்கப் போட்டையே கெட்டவா. 2 பேருக்கும் கொண்டு கொடு. ஏக்கா இந்தாங்கக்கா, பஜ்ஜி வாங்கிக்கோங்க. இந்த மலைக்கு சூட மிளகா பஜ்ஜி தின்னா நல்லா இருக்கே. ஆமா ஆமா, மலைக்கு சூட இப்படி பொரிச்ச ஐட்டமா தின்னா நல்லா இருக்கும். மிளகா பஜ்ஜி, வடை, போண்டா, சம்சா இதெல்லாம் தின்னா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா திம்போன்னு. கிழவனுக்கு இன்னைக்கு சங்குதான். ஊ ஊ. பிள்ளைகளா, வேகமா ஓடுங்க பிள்ளைகளா, நனைஞ்சிட போறீங்க. திடீர்னு இப்படி மழை வந்துட்டு அந்த தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது பாரு, அங்க ஓடி போய் நில்லு போ. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி ஓட விடுதாலே. ஏன் மனுஷா, நான் இந்த உடம்பு வச்சுக்கிட்டே ஓடி வரேன், உங்களுக்கு என்ன கேடு? வாங்க சீக்கிரம். மழையில நனைஞ்சா கூட பரவாயில்லம்மா, ஓட முடியல, மூச்சு வாங்குது. ஆரஞ்சு மண்டையா, ஐஸ் திம்புமா? சிம்ரன், மழை இப்படி பெய்யுதே, மழைக்குள்ள எப்படி ஐஸ் திங்க முடியும்? சளி பிடிச்சிக்கிடும்ல. பரவாயில்ல ஆரஞ்சு மண்டையா, சளி பிடிச்சதுன்னா மாத்திரை வாங்கி தின்னுக்கிடலாம். ஆனா மலைக்குள்ள ஐஸ் தின்னா ஜாலியா இருக்கும். வா திம்போம். சரி வா, 2 பேரும் திம்போம். ஏமா பேய் 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 ஐஸ் திங்க வந்திருக்கு. ஆரஞ்சு மண்டையா வா, நம்ம ஓடிடுவோம், இல்லைன்னா பேய் நம்மளை தின்றும். ஏம்மா, நான் பேய் இல்லம்மா, மனுஷன்தாம்மா, ஐஸ் விற்கேன். இல்ல நீங்க பேய் தான், ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்க. ஏம்மா, நான் பேயெல்லாம் இல்லைம்மா, நான் மனுஷன்தான். இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் இப்படி ஏதாவது வேஷம் போட்டு வந்தாதான் ஐஸ் வாங்கி திங்குதுங்கம்மா. அதனால தான் தினம் ஒரு வேஷத்தை போட்டு வாரேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. பேய் என்ன, எங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் தாங்க. சரிம்மா, தாரேன். இந்தாம்மா ஐஸு, இது நல்லா இருக்கும், தின்னு. ஐயோ, என்ன ஒண்ணே ஒண்ணு தாரீங்க? எனக்கு ஒண்ணெல்லாம் காணாது, எனக்கு 7 8 வேணும். சிம்ரன், முதல்ல 1 வாங்கி சாப்பிடு, அப்புறமா அடுத்து வாங்குவோம். இல்ல ஆரஞ்சு மண்டையா, நீ சும்மா இரு. சாப்பிட விஷயத்துலலாம் நீ எதுவும் சொல்லாத, நானே பாத்துக்கிடுதேன். அண்ணன் எனக்கு நிறைய தாங்கனே. ஏம்மா, இது எப்படி இருக்குன்னு பாக்கியா? ஐ கொடுங்க கொடுங்க, எல்லா கலரையும் ஒண்ணா வச்சு தந்துட்டீங்களா? நல்லா இருக்குமே. ஐ ஐஸ் ஐஸ் ஐஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ், நான் நல்லா திம்பேன். அவுக் 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 அவுக். பேய் என்ன என்ன எனக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க? ஆரஞ்சு மண்ணனுக்கு யார் தருவா? அவனுக்கும் கொடுங்க. சரி பாப்பா, கொடுக்கேன். சிம்ரன், நீ சொன்னது கரெக்டு தான், மழைக்கு ஐஸ் திங்க நல்லா இருக்கே. நான் தான் சொன்னேன்ல, நீ கேட்டியா? ஏ கடவுளே, மழை இப்படி பெஞ்சிக்கிட்டு கிடக்கு. இதுக்கு 2 பல்ல பல்ல காட்டிக்கிட்டு ஐஸ் தின்னுட்டுல கிடக்கு. காதலுக்கு கண்ணுதா இல்லன்னு கேள்விப்பட்டேன், சூடு சொரணையுமா இல்ல. நம்மலாம் மழைக்குள்ள நனைய முடியுமா? நம்ம ஓடி போய் ஒரு வாரமா நிப்போம். ஏலே ஆரஞ்சு மண்டையா, பாத்தியா? யாருக்கும் தெரியாம இங்க வந்து ஐஸ் தின்னுக்கிட்டு இருக்கீங்களோ 2 பேரும். மாலாக்கா, இளிச்சக்கா, எல்லாரும் ஓடிவாங்க. இங்க ஆரஞ்சு மண்டை எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி தாரான். என்னது, நான் எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி கொடுக்க போறேன்னா? இங்க சிம்ரன் திங்கிறதுக்கே கொடுக்க துட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. பைக்குள்ள தடவி பார்க்கணும். இதுல இவங்க எல்லாருக்கும் எப்படி வாங்கி கொடுக்க? ஏக்கா, நான்லாம் யாருக்கும் ஐஸ் வாங்கி கொடுக்கலக்கா. ஏலே ஆரஞ்சு மண்டையா, பரவாயில்லையே, தலைவர் தான் எல்லாருக்கும் ஓசியில வாங்கி கொடுப்பாரு. இப்போ நீயும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியே, பரவாயில்ல. தலைவர் வியாதி உனக்கும் வந்துட்டு போல. சரி, அப்பனா நீ தேறிடுவ. நீ தான் அடுத்த தலைவர்ல, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. எல்லாருக்கும் இப்படி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்பந்தான் நீ அடுத்த தலைவர் ஆக முடியும். ஏக்கா, சொன்னா கேளுங்கக்கா, என்கிட்ட துட்டு இல்லக்கா. என்னல இப்படி சொல்லுத? துட்டு இல்லைன்னா என்ன? நம்ம தலைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து எங்களுக்குலாம் ஐஸ் வாங்கி கொடு. சீக்கிரம் போ, ஓடு. நாங்கள் ஐஸ் தின்னுக்கிட்டு இருக்கோம், நீ போய் துட்டு வாங்கிட்டு வா.
மாலாக்கா வந்துட்டீங்களா? ஆரஞ்சு மண்டை எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி தாரான். மலைக்குள்ள ஐஸ் தின்னா ரொம்ப நல்லா இருக்குமா? அவன் தான் சொன்னான் எல்லாருக்கும் வாங்கி தாரேன்னு இருக்கான். வாங்க நம்ம நல்லா திம்போம். அப்படியாட்டி கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டைதான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மிளகா பஜ்ஜி தின்னோம், அதுக்குள்ள ஐஸா? சரி, இன்னைக்கு நல்லா தின்ற வேண்டியதுதான். ஆமாக்கா ஆமா, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான். மலைக்குள்ள சுட சுட மிளகா பஜ்ஜியும் தின்னாச்சு, அடுத்து குளு குளுன்னு ஐஸ்கிரீமும் திங்க போறோம். ஆரஞ்சு மண்டையா, சீக்கிரம் சொல்லு. ஐஸ் எல்லாம் மலையில கரைஞ்சு போயிட போகுது. சீக்கிரம் சொல்லுல, நல்ல ஐஸா சொல்லு, திம்போம். சரி போனா போகுது, 2 பேரு தானே, வாங்கி கொடுத்து தொலைப்போம். சிம்ரன் முன்னாடி மானம் போயிரும். என்ன இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஐஸ் கொடுங்கண்ணே. மாலாக்கா நெடுவாளி, இந்த அடுக்கடுக்கா 4 ஐஸ் வச்சிருக்காங்கல்ல, கலர் கலரா இருக்கு பாரு, அது சூப்பரா இருக்கு, அதை வாங்கி தின்னுங்க. இவ சும்மா கிடக்க மாட்டா போல. ஓசில ஐஸ் கிடைக்கும் போது நான் எப்படி விடுவேன்? நான் தான் வந்துட்டேன்ல. இந்தாங்க தம்பி ஐஸு. என்ன 2 பேரு தானே, 2 ஐஸ் போதும், 3 எதுக்கு தாரீங்க? தம்பி பின்னால பாருங்க தம்பி, 3 பேர் நிக்காங்க. என்னது 3 பேர் நிக்காங்களா? ராதாக்காவா, நீங்க எப்போ வந்தீங்க?